தமிழக அரசியலின் திக் நிமிடங்கள் தொடங்கி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இருந்த போதிலும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைக்கப் போகிறது தாவேக போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சிறிய கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட கட்சிகளுமே கூட அமைச்சர் பதவி கிடைத்தால் தாவேகவை ஆதரிக்கலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் திமுகவுடன் அமைத்தது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி அப்படின்னு தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்து விட்டார்கள். ஆனால் காங்கிரஸில் இருந்து எந்த ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை. இதே போலத்தான் விசிக தலைவரும் தற்போது வரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தே இந்த முடிவுகளை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து தாவேகாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, எந்தெந்த கட்சிகளை அவர்கள் அணுக இருக்கிறார்கள், அரசியல் களத்தின் பரபரப்பு தொடங்கி இருக்கு, அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ராஜேஷ். அகிலா, வணக்கம். தமிழக அரசியலில் திக் நிமிடங்கள் தொடங்கி இருக்கிறது. காரணம், அடுத்து ஆட்சி அமைக்க போவது யார், எப்படி அமைக்க போகிறார்கள்? தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் கூட ஒரு முழுமையான வெற்றியாக அது இல்லை. காரணம், 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை பெறுவதற்கு இன்னும் 10 இடங்கள் தேவை இருக்கிறது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி ஒரு புறம் இருக்கிறது. ஒருபுறம் திமுக கூட்டணியை நாம் எடுத்துக்கொண்டால் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் திமுக தலைமை ஈடுபட்டிருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை ஆகியோரையெல்லாம் அழைத்து அவர் திமுக தலைவர் பேசியிருக்கின்றார். அதே போல மற்றொரு பக்கம் நாம் பார்க்கும்போது அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதுவரை திமுக தலைவரை சந்திப்பதற்கு அவர்கள் நேரம் கூட கேட்காத நிலைதான் இருக்கின்றது. எனவே அவர்கள் திமுக பக்கம் நிற்க போகிறார்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் செல்ல போகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். காரணம், கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அவர்கள் திமுகவுடன் செல்வதை விட தமிழக வெற்றி கழகத்துடன் சென்றால் நமக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும், கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் யோசித்தார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ண ஓட்டமே அப்படித்தான் இருந்தது. அதனால்தான் அவர் திமுக தலைவருடன் எந்த விதமான பிரச்சார கூட்டங்களிலும் பங்கேற்கவில்லை. திமுக தலைமை மீது ராகுல் காந்தி அதிருப்தியில் இருந்தார் என்றெல்லாம் பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணமாக இருந்தது. அதனுடைய நீட்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அநேக தலைவர்கள் சென்று பார்த்த பிறகும் கூட செல்வ பெருந்தகை வீட்டில் இருக்கிறார். அவர் கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலே சென்று பார்க்கவில்லை என்பதையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாளை தாவேகாவிற்கு ஆதரவு தேவைப்பட்டால் முதலில் சென்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தங்களுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சென்று தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி ஒரு முடிவை அதிமுக எடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது அமைச்சரவையில் பங்கெடுக்க மாட்டார்கள், ஆனால் பெரும்பான்மை இல்லாத தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், நீங்கள் ஆட்சி அமையுங்கள் என்று அதிமுக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு, சாத்தியம் இருக்கிறது. அந்த முடிவை எடுக்குமா? அப்படி முடிவை எடுத்தால் அதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்பார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையிலே அவர்கள் 118 இடங்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறார்கள் என்பது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இனி ஒவ்வொரு நிமிடமும் தமிழ்நாட்டிற்கு ஒரு திக் நிமிடமாக என்ன நடக்கப் போகிறது என்றால், அரசியலில் எதுவும் நடக்கலாம், எதுவும் சாத்தியம்தான் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று ஆச்சரியத்தை, அதிர்ச்சியை கொடுக்க போகின்ற அரசியல் கட்சி எது, யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தற்போதைய சூழலில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை ஒருபுறம், மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை. அது மட்டுமில்லாமல் மூத்த நிர்வாகிகளுடன் அடுத்து என்ன செய்யலாம், எப்படி ஆட்சி அமைப்பது, நமக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன, அதில் எது சிறந்தது என்று அவர் ஒருபுறம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். இபிஎஸ் மறுபுறம் தன்னுடைய கட்சியை வலிமையாக்குவது எப்படி இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பது என்று அவர் மூத்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி முக்கோண ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.